அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் கடவுளுடன் நடந்த மனிதன் யார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இவர் ஆதாமின் 9வது வாரிசான லாமேக்கின் மகனாவார். திராட்சை பயிரிடும் முறையை கண்டுபிடித்தவர். மனித குலத்தை அழிவிலிருந்து காத்தவர். 500 வருடம் வாழ்ந்த பின்பு சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். ஆம், நோவா தாத்தாவை குறித்துதான் நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நோவா என்பதின் பொருள் இளைப்பாறுதல் என்பதாகும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியால் கர்த்தரின் கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. தேவனோடு இவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தபடியால் தேவன் மனிதர்களை அழித்து போடுவேன் என்கிறார். கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை உண்டாக்கும்படி நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது பேழையிலே அறைகளை உண்டு பண்ணவும் உள்ளே வெளியே கீழ்பூசவும் கட்டளையிடுகிறார். நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம் என பேழை தயாராகிறது. பேழைக்கு ஒரு ஜன்னல், உள்பக்கம் ஒரு கதவு, கீழறை, முதல் தட்டினறை, 2ஆம் தட்டினறை என உருவாக்குகிறார். நோவா தன் மனைவி, தன் குமாரன், 3 குமாரர்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் என மொத்தம் 8 பேர் பேழைக்குள் காக்கப்பட்டனர். அவர்களோடு மாம்சமான ஜீவன்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொன்றும் ஜோடு ஜோடாக சேர்க்கப்பட்டன. பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் என அனைத்தும் ஜோடு ஜோடாக காக்கப்பட்டன. போஜன பதார்த்தமும் சேர்த்து வைக்கபடி கட்டளையிடுகிறார். நோவா அப்படியே செய்தார். நோவாவின் 600ஆம் வயதில் வெள்ளப்பெருக்கு தோன்றிற்று. 601ஆம் வயதின் முதல் மாதம் முதல் நாள் தண்ணீர் வற்றி போயிற்று. நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு சுத்தமான விலங்கு பறவைகளை பலியிட்டதினால் கடவுள் சுகந்த வாசனையை முகந்தார். இனிமேல் உலகை தண்ணீரினால் அழிக்க மாட்டேன் என்று உறுதி பூண்டார். நோவா உலகில் பலிகி பெருகும்படி கட்டளையிட்டார். கடவுளின் உடன்படிக்கைக்கு அடையாளமாய் வானவில்லை மேகத்தில் வைத்தார். தண்ணீர் பெருக்குக்கு பின் 350 வருடம் உயிருடன் வாழ்ந்தார். நோவாவின் காலம் 950 வருடம். நோவா மரணமடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நோவாவுக்கு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியினால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து அழிவிலிருந்து மீட்கப்பட்டார். நாமும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு சித்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது சூழ்ச்சி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூழ்ச்சிகளில் நின்று நம்மளை தற்காத்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு உதவி புரிவார் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் கடவுளுக்கு சித்தமானதை உணர்ந்து அவர் செய்ய சொல்வதை மாத்திரம் நாம் செய்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று நலமுடன் வாழ கிருபை செய்வாராக. ஆமேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.